வயது மூப்பு காரணமாக காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் காலமானார். பொதுமக்களின் அஞ்சலிக்காக தமிழிசை இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடல். குமரி அனந்தன் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். தமிழால் நமது நெஞ்சங்களில் என்றும் நிறைந்திருப்பார் என ஆறுதல் அடைவதாக கருத்து. ஆளுநர் ஆர் என் ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல். அரசியலமைப்பு வழங்கிய தனி அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஆளுநருக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகிழ்ச்சி. அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த வெற்றி என பெருமிதம். உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்தை தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி விரைவில் மாற்றப்பட உள்ளதாக தகவல். புதிய ஆளுநராக யாரை நியமிக்கலாம் என பிரதமர் அலுவலகமும் மத்திய உள்துறை அமைச்சகமும் ஆலோசனை. புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் வேலை நிறுத்தம். நிரந்தர ஊழியர்களை கொண்டு பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகம் நடவடிக்கை. அக்னிவீர் திட்டத்தில் ராணுவத்தில் பணியாற்றிய மேட்டூரைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழப்பு. ஜம்முவில் பணியாற்றிய வீரரின் உடலை இன்று கொண்டுவர ஏற்பாடு. ஆதார் அடையாளத்திற்காக இனி நகல் மற்றும் எண்ணெய் வழங்க வேண்டிய அவசியமில்லை. முகத்தை காட்டினால் அடையாளம் காணும் வகையில் சோதனை முறையில் செயலி அறிமுகம். திருத்துறைப்பூண்டி அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் மேற்கூரை பூச்சு விழுந்து விபத்து. 4 மாணவர்கள் பலத்த காயமடைந்த நிலையில் விசாரணைக்கு ஆட்சியர் உத்தரவு. சீன பொருட்கள் மீது மேலும் 50% வரியை விதித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். மொத்தத்தில் 104% ஆகியுள்ள வரி இன்று முதல் அமல். ஐபிஎல் தொடரில் பஞ்சாபிடம் தோற்று தொடர்ந்து 4வது தோல்வியை தழுவிய சென்னை சூப்பர் கிங்ஸ். மற்றொரு போட்டியில் கொல்கத்தாவை 4 ரன்களில் வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றது லக்னோ. புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் நமது மண்டல தலைமைச் செய்தியாளர் இளமமுதன் இணைந்திருக்கிறார். இளமமுதன், என்னென்ன கோரிக்கைகளை ஊழியர்கள் முன்வைக்கிறாங்க? புதுச்சேரியின் அரசு நிறுவனமான சாலை போக்குவரத்து கழகம் பிஆர்டிசியோட பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் ஒப்பந்த பணியாளர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக இவை இயக்கப்படவில்லை. ஒப்பந்த பணியாளர்கள் 130க்கும் மேற்பட்டோர் பணியாற்றுகிறார்கள். நிரந்தர ஊழியர்கள் 40 பேர் இருக்கிறார்கள். தற்போது வரை புதுச்சேரியில் மொத்தம் 60 பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். அதில் சென்னை, காரைக்கால் மற்றும் வேறு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் காலையில் இயக்கப்பட்டன. முன்பதிவு செய்தவர்களுக்காக மட்டுமே இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டன. மற்ற பேருந்துகள் எதுவும் இயக்கப்படாமல் பணிமனையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இருக்கும் நிரந்தர ஊழியர்களை கொண்டு ஒரு சில பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. குறிப்பாக கிராமப்புறங்களுக்கு அரசு பேருந்துகள் எதுவும் இயக்கப்படவில்லை. இருப்பினும் புதுச்சேரியை பொறுத்தவரை தனியார் பேருந்துகள் அதிக அளவில் உள்ளன. அதே போல தமிழக அரசின் பேருந்துகளும் புதுச்சேரி பேருந்து நிலையத்திற்கு வழியாக செல்வதனால் பெரிய அளவிலான பயணிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒப்பந்த பணியாளர்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார்கள். அவருடைய சம்பளம் 14,500 ரூபாய் இருக்கிறது. அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், சம்பள உயர்வு அதிகரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இவர்கள் பல கட்ட போராட்டம் நடத்தினார்கள். இந்த நிலையில் அவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை இன்று துவக்கி இருக்கிறார்கள். இது தொடர்பாக நிர்வாகத்திற்கு தெரிவித்த நிலையில் இந்த போராட்டம் தொடர்கிறது. அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்று கூறி இவர்கள் பணிமனையில் காத்திருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி இளமுதன். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் பதவி விலக வேண்டும் என கோவையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 தீர்மானங்களை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி நிறுத்தி வைத்தது தவறு என கூறி அந்த தீர்மானங்களை நிறைவேற்றி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கோவை காந்திபுரம் பகுதியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மதுரையில் சமையல் எரிவாயு விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெய்கின்புரத்தில் மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிலிண்டர் விலை உயர்வை கண்டிக்கும் வகையில் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உடலுக்கு நடிகர் செந்தில் அஞ்சலி செலுத்தினார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், எந்தெந்த அரசியல் கட்சி பிரமுகர்கள், எந்தெந்த பிரபலங்கள் வந்து தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள்? லாவண்யா, குறிப்பாக நேற்று இரவு வயது மூப்பின் காரணமாக காங்கிரசினுடைய மூத்த தலைவராக இருந்த குமரி அனந்தன் குறிப்பாக மருத்துவ சிகிச்சை பலனிலிருந்து உயிரிழந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக அவருடைய உடல் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய வளசரவாக்கம் பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இன்று காலை முதலே பல்வேறு முக்கிய பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வந்த நிலையில் தற்போது நகைச்சுவை நடிகரும் பாஜகவினுடைய நிர்வாகியும் இருக்கக்கூடிய நடிகர் செந்தில் தற்போது அஞ்சலி செலுத்திவிட்டு தற்போது சென்றிருக்கிறார். அதே போல பிஜேபி சந்தோஷம் உள்ளிட்ட கரசா தியாகராஜன் உள்ளிட்ட பலரும் தற்போது தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பாஜகவினுடைய பல முக்கிய நிர்வாகிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் தமிழக ஆளுநர் RN ரவி, அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்டோர் தற்போது அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக காங்கிரசினுடைய தலைவர்களும் பாஜகவினுடைய தலைவர்களும் தற்போது இந்த அஞ்சலி செலுத்துவதற்கு வந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில வளசரவாக்கத்தினுடைய இந்த பகுதியில் தற்போது காவல்துறை அனைத்து பகுதியிலும் தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். சாலை போக்குவரத்து பாதிக்காமல் இருப்பதற்கு அங்கங்கே பேரிகேடுகள் அமைத்து தற்போது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று மாலை 5 மணிக்கு பிறகு அவருடைய உடல் இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டு விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் தகனம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்ததில் மகிழ்ச்சி என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழுமம் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் ரைசிங் பாரத் மாநாடு டெல்லியில் நேற்று தொடங்கியது. பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், திரை பிரபலங்கள் என மொத்தம் 75 அமர்வுகளில் 100க்கும் மேற்பட்ட விஐபிக்கள் உரையாற்றும் வகையில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலக அரசியல், பொருளாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் கருத்துரை வழங்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இம்மாநாட்டில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. Big round of applause for him please as he graces Rising Bharat 2025. प्रधान मंत्री जी आपका स्वागत है. அதைத் தொடர்ந்து மாணவர்களிடமும் ஆசிரியர்களிடமும் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். பின்னர் உரையாற்றிய அவர் தான் பிரபலம் அடைவதற்காக வாழ விரும்பவில்லை எனவும் இந்திய மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே வாழ விரும்புவதாகவும் குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டை மையப்படுத்தி இந்தியா வளர்ச்சிக்கான பாதையில் பயணம் செய்ய தயாராகிவிட்டதாகவும் தெரிவித்தார். வக்பு சொத்துக்களின் மீது சிலர் ஆதிக்கம் செலுத்தி இருந்ததாகவும் அதை மீட்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறிய பிரதமர் மோடி, வக்பு சட்ட திருத்தம் மூலம் வக்பு சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அண்மையில் திறக்கப்பட்ட பாலம் குறித்தும் பிரதமர் உரையாற்றினார். जब हमारी सरकार आई तो नए पंबन ब्रिज के लिए काम शुरू हुआ और अब देश को अपना पहला वर्टिकल रिफ्ट रेल सी ब्रिज मिल गया है. நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி, நாட்டில் விபத்துக்களை தடுக்க பல கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சாலை விதிமீறல்களில் இருந்து யாரும் தப்ப முடியாது என்ற அவர், தனது காருக்கே 2 முறை அபராதம் கட்டும் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாகன உற்பத்தியாளர்கள் வாகனத்துடன் சேர்த்து 2 தலை கவசங்களையும் வழங்க வைப்பது தொடர்பாக யோசித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.